டிரம்ப் நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி அமெரிக்காவில் வசிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினருக்கு நீரிழிவு, உடல் பருமன், சுவாச கோளாறு மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட மருத்துவ நிலைமைகள் இருந்தால் அவர்களுக்கு விசாக்கள் மறுக்கப்படலாம். இந்த உத்தரவு வெளியுறவுத்துறையால் தூதரகங்கள் மற்றும் தூதரக அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் உடல் நலம் பொது வளங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தமாக கருதுமாறு விசா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் உடல் நலம் அல்லது வயது அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ சேவையை சார்ந்து இருப்பதற்கான வாய்ப்பை குறித்தால் அவர்களை பொது கட்டணங்கள் அதாவது பப்ளிக் சார்ஜஸ் என வகைப்படுத்தலாம் என்று வழிகாட்டுதல் கூறுகிறது. ஹெல்த் ஸ்கிரீனிங் நீண்ட காலமாக விசா விண்ணப்பங்களின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை அதன் அளவுகோல்களை விரிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் சுகாதார செலவுகள் அல்லது சாத்தியமான மருத்துவ அபாயங்களின் அடிப்படையில் விண்ணப்பங்களை நிராகரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரத்தை இந்த நடவடிக்கை வழங்குகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.